நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம VTL ஃபார்ம் சிங்கப்பூர் வர்றதுக்காக அப்ளை பண்ணும்போது நம்ம வேக்சின் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறையா பேருக்கு பிரச்சனை இருந்தது. அதாவது நேம் வந்து முன்னாடி பின்னாடி போட்டுறது, அப்பா பேர் போடாமல் இருக்குது, பாஸ்போர்ட் நம்பர் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம் இருந்தது. ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க, அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு டைம் தான் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலமை இருந்தது. ஆனால் அப்படி கிடையாது, அதையும் சரி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த நம்ம வீடியோவில் வந்து திருச்சி துவாக்குடி நண்பர் வந்து முருகேசனுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்திருக்கு, கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு மன்னார்குடி சுபாஷ்னு சொல்லிட்டு, மன்னார்குடி ஊர்லேருந்து சுபாஷும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் அவரும், அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இவருக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு அது எப்படின்றத அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னா சிங்குக்கும் அவருக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு தெரியலை, ஒரு சிங்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதை மாற்றிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் 2வது டைம் மாற்றி நல்லபடியாக வந்துருச்சு. அவர் இப்போ தான் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், மெயில் பண்ணியிருந்தார். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி நான் 2-3 நாளாக சரியாகவே சாப்பிடவே இல்லை, சிங்கப்பூரே இப்போதைக்கு வர முடியாதுன்ட்டு இருந்தேன், இந்த மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணதுனால தான் வந்தேன், கடவுள் மாதிரி அவர் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ வந்து இவரும் கடவுள் தான், ஏன்னா நமக்கு சொல்லியிருக்காருல்ல. இப்போ இதை வச்சு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் மாற்ற முடியும்ல. ஸோ வந்து இது மாதிரி நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணதில் முக்கிய ஒரு நோக்கமே இது தான். அது நல்லபடியாக நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்லேயே பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் கேட்டால் அவங்களும் ரிப்ளை பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக வந்து சிங்கப்பூர் வர்றதுக்கும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணால் அவங்க கண்டிப்பாக கடவுள் தான், அது யாராக இருந்தாலும் சரி. இது மாதிரி தான் ஒருத்தருக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கும் நீங்கள் மெயில் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். ஸோ வந்து நான் அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போட்டேன்னா எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். அவ்வளோதான். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கிறதுலேருந்தே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த வீடியோஸை பார்க்காம நான் அவங்களுக்கும் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து செகண்ட் டைம் மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரியான சிங்கப்பூருக்கு வர்றதுக்கான எந்த டவுட்ஸாக இருந்தாலும், எந்த சந்தேகமாக இருந்தாலும், எந்த தகவலாக இருந்தாலும், லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் எதாக இருந்தாலும் நம்ம சேனலில் உடனே அப்லோட் பண்ணிடுவோம். அதை நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள்லாம் உடனே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் சந்தேகம் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வந்து மாற்றிங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே. இப்போ உங்கள் நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நேமை வந்து நீங்கள் மாற்றணும். சரின்னு சொல்லிட்டு அப்பா பேரை பின்னாடி இருந்திருக்கு, முன்னாடி இப்போ மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மாற்றி சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டீங்க. அப்புறமேட்டு தான் பார்க்குறீங்க பாஸ்போர்ட் நம்பர் இல்லை. ஸோ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து ஏஜ் மட்டும் இருக்கக்கூடாதான். அப்படி ஏஜ் மட்டும் இருந்து தான் நம்ம நண்பர் ஒருத்தவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. என்ன ரீசன்னு கேட்டால் ஏஜ் மட்டும் இருந்திருக்கு VTL பாஸுக்கு. அப்படி இருக்கக்கூட தான் டேட் ஆஃப் பர்த் இருக்கணுமா. இப்போ டேட் ஆஃப் பர்த் என்ன வருஷம், டேட்டு, மந்த்து, இயர்னு சொல்லி வரிசையாக இருக்கணுமா. அப்போ தான் வந்து ரிஜெக்ட் ஆகாதான் VTL. நிறைய பேருக்கு அதனால கூட ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாஸ்போர்ட் நம்பரை வந்து நம்ம இது பண்ணணும். நேமை மாற்றிட்டீங்க, பாஸ்போர்ட் நம்பரை திருப்பி ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஆட் பண்ண முடியலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நான் 2 மெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேங்களா? 2 மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். support@cowin.go.in support@govin.gov.in. இன்னொரு இமெயில் ஐடி ncov2019@gov.in. இந்த 2 மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் அனுப்பணும். அது என்ன ஃபார்மேட்டில் மெயில் அனுப்பணுன்றதையும் நான் அந்த பக்கத்தில் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் மெயில் அனுப்புங்க. ஓகேங்களா? மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா மெயில் அனுப்புனதோடு சேர்த்து உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, இந்த கோவேக்சின் காப்பி, அதுக்கப்புறமேட்டு ஐபி காப்பி, இது 3ஐயும் வந்து வச்சு
இந்த மாதிரி எனக்கு ஐபி வந்துருச்சு, இதில் வந்து இந்த மாதிரி மாற்றுறதுல இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அந்த இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் அதை ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இது மாதிரி தெளிவாக எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. எழுதி அவங்களுக்கு இந்த 3 காப்பியும் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? அனுப்புனீங்க அப்படின்னா ஏதாவது 2 மெயில் ஐடியிலேருந்து ஒரு மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். அது என்னென்னு வரும்னா இந்த மாதிரி வந்து ரிப்ளை வரும். இந்த மாதிரி நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மெயில் வரும். அதை ஒரு டைம் அனுப்புனதோட நிப்பாட்டாதீங்க, கண்டினியூஸாக அனுப்பிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து டைம் ஆகும், 3லேருந்து 5 நாள் வரைக்கும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் சொன்னார். ஏன்னு கேட்டிங்கன்னா அது சீனியாரிட்டி பிரகாரம் தான் கொடுத்துக்கிட்டு வருவாங்களாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வந்து அதை சரி பண்ணி அந்த அதிலே வந்து உங்களுக்கு மெயில் வந்து திருப்பி வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு திருப்பி வந்து மெயில் வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும். 2வது டைம் 3வது டைம் அந்த மாதிரி மாற்றணும்னா இது மாதிரி தான் மாற்றிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைமில் வந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. 1க்கு 10 டைம் நல்லா செக் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பணும். இவர் ஒரு நாளைக்கு 3 தடவை மெயில் அனுப்புனாராம். கிட்டத்தட்ட 3 நாள் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இவருக்கு நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கும் இருந்ததுன்னா ரொம்ப எளிமையாக தீர்த்துக்கலாம். இதை வந்து இது பண்ணுங்கள், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஓகேங்களா? இது மாதிரியான தகவல்கள் உடனுக்குடன் தெரியணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகேங்களா? நான் அந்த அந்த இமெயில் ஐடியோட லிங்கை வந்து டவுன் சைடில் கொடுக்குறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.